கடைச்சங்கம் எங்கே இருந்தது? தற்பொழுது இருக்கக்கூடிய மதுரை. எத்தனை ஆண்டுகள்? 1850 வருஷம். அங்கே எத்தனை புலவர்கள் இருந்தாங்க? 449 புலவர்கள். எத்தனை உறுப்பினர்கள் சொல்லுங்க? 49 உறுப்பினர்கள். ஆமா. தலைச்சங்கத்துல எந்த மன்னர்ல இருந்து எந்த மன்னர் ஆட்சி புரிந்தார்கள்? காய்ச்சின விழுது முதல் கடுங்கோன் வரை ஆட்சி செஞ்சாங்க சாமி. எத்தனை மன்னர்கள் ஆட்சி புரிந்தார்கள் மட்டும் சொல்லிருங்க. உனக்கு நான் ஓயாமே சொல்லுவாங்க, அறிவு வேணாமா? ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா நீங்களா? சும்மா கடுப்போற மாதிரி அதவே கேட்டுக்கிட்டு இருக்க சுவாமிகள். வேற வேலை இல்லையா? நாரூர் சுவாமிகள். என்னன்னு காலையில சாப்பிட்டீங்களா? அதேதான் சாப்பிட்டேனே. மதியம் சாப்பிட்டீங்களா? ஆமா. ராத்திரி அந்த வீட்டுல வந்து நல்லா கூட்டிட்டீங்களா? நல்லா தாப்பா சாப்பிட்டேன். சாப்பிட்டீங்களா? ஏன் சாப்பிட்டீங்க? பசிச்சு சாப்பிட்டேன். ஓயாம போச்சா? ஓயாம சாப்பிடுவேன். அந்த அம்மா கேட்பாங்க, ஓயாம பதில் சொல்லணும். கடுப்பு வரது அவங்களுக்கு. கடுப்பு சம்பள வீங்கையில கடுப்பு வரல. வண்டியில படுத்துக்கிட்டு வரையில கடுப்பு வரல. வரி பணத்தை வாங்கையில கடுப்பு வரல. உள்ள உட்கார்ந்து பவுடர் போடையில கடுப்பு வரல. நாங்க கேள்வி கேட்டா மட்டும் கடுப்பு வருதோ? கொஞ்சம் இரு. பதில் சொல்லும். கொஞ்சம் இருமா. அந்த அம்மா நான் பேசல எங்கேப்பா போனேன்? இப்ப மாத்துக்கட்டில் வந்து அடிக்கிற. 89 மன்னர்கள் போதுமா? இடைச்சங்கத்திலே எந்த மன்னர் முதல் எந்த மன்னர் ஆட்சி புரிந்தார்கள்? வெண்டேசுலியன் முதல் முடத்திருமாறர் வரை ஆட்சி செஞ்சாங்க. எத்தனை மன்னர்கள்னு சொல்லுங்க? 59 மன்னர்கள். கடைச்சங்கத்திலே எந்த மன்னர் எந்த மன்னர் ஆட்சி? முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவழுதி வரைக்கும் ஆட்சி செய்தார்கள். எத்தனை மன்னர்கள்னு சொல்லுங்க? 49 மன்னர்கள். வள்ளிநாயகம், நூல்கள் மொத்தம் எத்தனை? ஏன் கேக்குறீங்கன்னு சொல்லுங்க. காரணம் இல்லாம தோரணம் கட்டுவாங்களா? திருவிழான்னு ஒண்ணு நடத்துறனால தான் தோரணம்னு ஒண்ணு கட்டுறாங்க. இப்ப திருவிழா நடத்த போறேன். யாருகிட்ட? உன்கிட்ட. நானு இப்ப சொல்லு. 18 நூல்கள். என்னென்ன நூல்கள்? ஏன் கேக்குறீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. காரணம் இல்லாம தோரணம் கட்டுவாங்களா? ஐயா திருவிழா நடத்துறாங்க. இப்ப திருவிழா நடத்துறேன் பாரு. நாலடியா நன்மணி கடிகை இன்னா 40 இனிவே 40 கார் 40 கலவளி 40 5 50 5 70 திரைமாலை 50 திரைமாலை 150 திருக்குறள் திருக்குறளுக்கும் அசார கவி சிறுபஞ்சமம் ஏஆதி கை என்று சொல்லக்கூடிய 18 நூல்கள் இருக்கு. இத்தனை நூலையும் படிச்சிட்டியா நீ? வேலையை பார்க்கணும், கையை நொறுக்கே விடுவேன். என்ன வேலைக்கு வந்திருக்கேன்னா அந்த வேலையை நான் சரியா பண்ண போறேன். வேடிக்கை மட்டும் பாருங்க. உங்க வாயை பூரா மொத்தமா அடைக்கல பாத்துக்கிறேன் நான். இந்த நூல்கள் பூரா உனக்கு தெரியுமா? இத்தனை நூல்களை நீ படிச்சிருக்கியா? தொல்காப்பியம் நூல் இருக்கு தெரியுமா? ஆமா தொல்காப்பியம் இருக்கா? ஆமா இருக்கு. உண்மையாவே? வரணும் பொய்யா? படிச்சிருக்கியா? ஆமா. முன்னுரையிலிருந்து முடிவுரை வரைக்கும். உண்மையா நீ படிச்ச? ஆமா. தொல்காப்பியத்தை முன்னுரையிலிருந்து முடிவுரை வரைக்கும் படிச்சது உண்மையானா? தொல்காப்பியத்துல மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்குன்னு சொல்லு. அந்த புத்தகத்துல நான் கேள்வியெல்லாம் இருக்கு, அதை கேட்பேன். நான் அதை கேட்கல. எத்தனை அதிகாரம் இருக்கு சொல்லு. ஏய், இந்த சொல்லி கொடுக்குற வேலை வச்சா ஒரே அடிதான். நான் இங்கேதான் முதல்ல எங்கேம்மா அங்கே பார்க்குறேன். உனக்கு அவர் எல்லாமே சொல்லி கொடுப்பாரு. நீ நல்லா சொகுசுனாப்புல அங்கே நீ கிளம்பிட்டு போகலாம். நோகாம நுங்கெடுத்து தின்ட்டு போகலாம். இந்த சொல்லி கொடுக்குற வேலை இருந்துன்னா தொர்ராஜனே நான் ஒரு நேரத்தை கொடுக்க மாட்டேன். வேலையை பார்த்துட்டு இருக்கேன். எத்தனை அதிகாரமா? என்ன அதிகாரம் பண்ண நீ இந்த மேடையில் நின்றுக்கிட்டு என்ன ஆட்டம் போட்ட? ஆளை பாருங்கிற, அடிச்சு மண்டே பொழந்து விடுங்கிற, கூட்டத்துக்கு அங்கே தூக்கி போடுறவங்கிறாரு, காலை பிடிச்சு அடிக்கணுங்கிறாரு, கொள்றவங்க. பதில் சொல்லு. எத்தனை அதிகாரம்? சரி, அந்த புத்தகத்தில் எத்தனை இயல்கள் இருக்கு? அங்கே திரும்ப முதல்ல அங்கே திரும்பியா? வாய் நெளியாம சொல்லி கொடுக்குற வேலை உன்னை விட்டு போகவே போகாது. சரியா? எத்தனை இயல்கள் இருக்கு அந்த புத்தகத்தில்? எத்தனை பாடல்கள் இருக்கு? இதுதான் கேட்டேன், இதுதான் கேட்டேன். இந்த அம்மா சும்மா சும்மா திரும்பி பார்க்கறேன். சொல்லு. வெக்கமா இல்லையா? இவ்வளவு நேரம் ஆட்டம் போட்டையில என்ன அதிகாரம் பண்ண சொல்லு. சொல். கையை கீழே முடியா? மரியாதையா? இந்த வேலை எனக்கு தெரியும். இவர் எல்லா வேலையும் பார்ப்பாரு. காப்பியங்கள் எத்தனை? 50 காப்பியம். என்னென்ன காப்பியம்? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவசுந்தமணி, வளையாபதி, குண்டலகேசி. சிலப்பதிகாரம் ஒரு புத்தகம் இருக்கு தெரியுமா? ஆமா இருக்கு. எதை பத்தி சொல்றது? கண்ணகியும் கோவலனை வைத்து பேசுவது. அதுல ஒரு மண்ணே இருந்தான் தெரியுமா? பாண்டிய நெடுஞ்செழியன். எப்படி செத்தா? சிம்மாசனத்துல இருந்தபடி செத்தார். மனைவி என்ன பண்ணாங்க? உடன்கட்டை ஏறினாள். நிச்சயமா நீ படிச்சிருக்க. கோப்பெருந்தேவி. அந்த படிச்சிருக்க நீ. அந்த 50 காப்பியத்திலே சிலப்பதிகாரம் என்ற புத்தகத்திலே மொத்தம் எத்தனை காண்டம் இருக்கிறது? என்னப்பா வாய்க்கில வச்சிருக்க? திங்கிறியா? திங்கிற மாதிரி சொல்லி கொடு. நீ எந்திரி. அழகேசா, இந்த பையனை முதல்ல வெளியேத்து. வெளியேத்துப்பா, இல்லைன்னா அங்க திரும்ப. எத்தனை காண்டம் இருக்கு அந்த புத்தகத்துல? எத்தனை கதைகள் இருக்கு சொல்லு. சொல்லு. சரி, அதுல இருந்து ஒரு சின்ன கேள்வி. அந்த புத்தகத்துல எத்தனை வரிகள் இருக்கு? உங்க ஊர் உடப்பம்பட்டியில தான் சின்ன கேள்வி. எனக்கு இதுதான் சின்ன கேள்வி. மணிமேலை தெரியுமா? மணிமேலை புத்தகத்தில் எத்தனை கதைகள் இருக்கு? அதுல எத்தனை வரிகளாக இருக்கு? அதையா சொல்லுமா? என்ன ஆட்டம் போட்ட நீ? இங்க வேறு சும்மாலாம் விட மாட்டா ஊருக்காரங்க. நீ சாப்பிட்ட சோத்துக்கு காசு கொடுத்துட்டே போன.
சும்மா இல்ல, எவ்வளவு சோறு தின்னியோ அவ்வளவு பணத்தை கொடுத்துட்டே நீ உள்ள போகணும், இல்லைன்னா விடவே மாட்டாங்க. அப்படி கையில காசு இல்லையா, எந்த பாத்திரத்துல சமைச்சாங்களோ அத்தனை பாத்திரம் விலைக்கு போட்டுட்டே நீ நடந்தாதான் ஊருக்கு. 10 கேள்வி கேட்டா ஏமா 2 கேள்விக்காச்சும் பதில் சொல்றது இல்லையா? இப்படி பேசாம சில மாதிரி நின்னா எப்படிமா கதை நடத்துறது? அதானே அவர் சொல்றது நியாயம் தான். சாப்பிட்டு இல்ல அங்க போய் பாத்திரத்தை விலைக்கு போடுங்க. இப்ப பாத்தியா, விலைக்கு போடுங்க. எடுத்து கவுத்து போடுறதுக்கு சாமி வந்துருவாரு. டேய், நான் எப்ப பாத்திரத்தை கவுத்து போட வரேன்னு சொன்னேன்? அவங்க கழுவுனா நீங்க கவுத்து போடுங்க. என்ன பேசுறது கூட வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி பேசுகிறீர்.